அதாவது சமூக நல பணிகளை முஸ்லிம்கள் செய்கிறீர்களா? கல்விக்கு உதவி, ஏழைகளுக்கு உதவி, மருத்துவ உதவி, இது மாதிரியான காரியங்களை முஸ்லீம் நாங்கள்லாம் செய்கிறோம், நீங்க செய்றீங்களான்னு அந்த சகோதரர் கேட்கிறார். நல்ல கேள்விதான். முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சமூக பணிகள் இஸ்லாத்தில் உள்ள ஒரு கடமை என்பதை ஒரு காலத்தில் விளங்காம இருந்தாங்க. நாங்க குர்ஆனை எடுத்து வைத்து நபிகள் நாயகத்தினுடைய போதனையை எடுத்து சொன்ன பிறகு இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சமூக பணிகள்ல எல்லாரையும் விட மேல நிற்கக்கூடிய வகையில் எங்களுடைய சமூக பணி தூக்கலாக இருக்கிறது. எப்படி தூக்கலா இருக்கிறதுன்னு கேட்டா, உதாரணமா முன்னுரையில உங்களுக்கு சொன்னாங்க ரத்த தானம் பண்றது. இந்த ரத்த தானம், இந்த காசு பணம் கொடுக்கறத பெரிய தானம் எது? ரத்த தானம். ஒரு ஆள் ஆக்சிடென்ட்ல விபத்துல அடிபட்டுருவாரு, ரத்தம் கொடுத்தாதான் பிழைக்குவாரு. ஒரு பெண்ணை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருப்பாங்க பிரசவத்துக்கு, ரத்தம் கொடுத்தாதான் ஆபரேஷன் பண்ணி எடுக்க முடியும். இந்த மாதிரி தேவைகள்லாம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ரத்தம் கொடுக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதான் ஒரு மனிதன் செய்யற தியாகத்திலேயே ஒரு பெரிய தியாகம். இந்த ரத்தம் கொடுக்கறதுல 3 வருடங்களாக, நல்லா கவனிக்கணும், 3 வருடங்களாக இந்த இயக்கம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துன்னு போடுற இந்த இயக்கம் தான் தமிழகத்திலேயே அதிகமான பேர் ரத்த தானம் செய்து முதல் இடத்தில் நாங்கள் விருது வாங்கியிருக்கிறோம். கவர்னர் விருது வாங்கியிருக்கிறோம். என்ன விருது வாங்கியிருக்கிறோம்? ஒரு வருஷத்துல எவ்வளவு விருது கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்தவாறு அவங்க விருது கொடுப்பாங்க, ரத்தம் கொடுக்குற அளவுக்கு. அப்ப நாங்க சின்ன சமுதாயமா இருக்கக்கூடிய நாங்க பெரிய சமுதாயங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு எங்களுக்கு கீழே இன்னொரு முஸ்லீம் அமைப்பு போறாங்க. அதுக்கப்புறம் சாய்பாபா சத்திய சாய் சமிதிங்கிறவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வங்கி, கனரா வங்கி, இந்தியன் வங்கி எல்லாம் நம்ம பின்னாடி வந்துருவாங்க. அப்ப இந்த ரத்த தானத்துல ஒரு பல்லாயிரக்கணக்கான பேரை ரத்த தானம் செய்ததுல யார் நிக்கிறோம்? நாங்க முதல்ல நிக்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சமூக சேவை செய்யறோம் பாருங்க. இப்ப இது வரைக்கும் எவ்வளவு, இந்த வருஷம் எவ்வளவு கொடுத்திருக்கிறியா? இந்த வருஷம் அதாவது இப்ப நடக்கிறது என்ன? ஏப்ரல், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாசம் முடிஞ்சிருக்கு. இந்த 3 மாசத்துல தமிழ்நாடு முழுவதும் 2700 பேர் கொடுத்திருக்கிறோம் ரத்த தானம். அப்ப நாங்க வருஷத்துல என்ன ஆகும்னு கணக்கு பண்ணிக்க, நாளா பெருகிக்கிறோங்க. அப்ப ஒரு 12,000 பேர் ஒரு வருஷத்துக்கு ரத்த தானம் கொடுத்து, இந்த நம்பர்ல யாரும் கொடுக்கவே இல்லை. 12,000 பேர் நாங்க ரத்த தானம் கொடுக்கிறோம் என்றால் வேற எந்த சமுதாயமா 150, 200 சினிமா நடிகர் ரசிகர்கள் கொடுப்பாங்க. எவ்வளவு கொடுப்பாங்க? ஒட்டுமொத்தமா 50 பேர் கொடுத்திருப்பாங்க. அது பெரிய பப்ளிஷ் பண்ணுவாங்க. நாங்க 50 பேர் கொடுக்குறோம், 12,000 பேர் கொடுக்குறோம். அந்த அளவுக்கு ரத்த தானம் கொடுக்குறோம். இது முஸ்லீமுக்கு மட்டும் யூஸ் ஆகாது, எல்லாருக்கும் யூஸ் ஆகும், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வெள்ளம், புயல், மழை, அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா எந்த விதமான மத உணர்வையும் காட்டாம எல்லாருக்கும் உதவி செய்யறோம். பெரிய பாதிப்பு தமிழ்நாட்டில் ஏற்பட்டது சுனாமி, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த சுனாமியில முஸ்லிம்கள் பாதிக்கப்படல. ஏன்னா கடற்கரை ஓரத்தில் உள்ளவங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டாங்க. நாங்க கடற்கரை ஓரத்தில் அதிகமா இருக்க மாட்டோம். மீன் பிடிக்கக்கூடிய மக்கள், அந்த மாதிரி மக்கள் தான் இந்த கிறிஸ்தவர்கள் தான் இருப்பாங்க. நாங்க ரொம்ப கம்மியா தான் இருப்போம். அப்ப இந்த சுனாமியினால் முஸ்லிம்கள் பாதிப்பு ரொம்ப குறைவா இருந்தும் கூட நாங்க அதுக்காக வேண்டி களம் இறங்கி 2 கோடி ரூபாய் பணமாக நிதி திரட்டணும். பல கோடி ரூபாய்களுக்கு பாய், தலையணை, ஸ்டவ், பிஸ்கட், மருந்து மாத்திரைகள், சோப்பு, இந்த மாதிரியான பழைய துணிமணிகள் என்று இந்த மாதிரியான பொருள்கள் ஒரு 3 கோடி ரூபாய் இருக்கும். அப்ப ஒரு 5 கோடி ரூபாய் அளவுக்கு நாங்கள் மக்கள்கிட்ட திரட்டி இந்த மக்களுக்கு போய் கொடுத்தோம். அவங்க யாரும், அவங்க முஸ்லீம்லாம் கிடையாது, மதத்தை நாங்க பார்க்கல. அவங்களுக்கு மற்றவங்க கொடுக்கிற மாதிரி நாங்க பொருளா வாங்கினதை பொருளா கொடுத்தோம், பணமா வாங்கினதை பணமா தான் கொடுத்தோம். ஏன்? ஊழல் வந்துடக்கூடாதுன்னு வேண்டி பணமா இல்லாம பொருளா கொடுத்தோன்னு வைங்களேன். இந்த பொருள் 5 ரூபாய்க்கு வாங்கிட்டுனா 20 ரூபான்னு கணக்கு எழுதிடுவான். 20 ரூபாய் காசுக்கு 30 ரூபாய் எழுத முடியாது. அப்ப எல்லாருக்குமே 5,000, 10,000, 50,000, 30,000 செய்வோம். பணமாகவே நாங்கள் கொடுத்தோம், வசூல் பண்ணி, மக்கள்கிட்ட வசூல் பண்ணி. அப்ப அந்த அளவுக்கு அந்த மாதிரி சமூக பணிகள் செய்யறோம். அது மாதிரி கல்வி உதவி செய்யறது எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ஆண்டும் பிள்ளைகளுக்கு இலவசமாக நோட் புத்தகங்கள், இலவசமாக பாட புத்தகங்கள், இலவசமா சீருடைகள், இதுகளெல்லாம் நாங்க எல்லா கிளைகள்லையும் கொடுக்கிறோம். எங்க கிளைகள் இருக்கிற அத்தனை பகுதிகளிலையும் இலவச புத்தகங்கள்லாம் கொடுக்கிறோம். அதே மாதிரி உயர்கல்வி படிக்க முடியாம நல்ல மார்க் எடுத்து உயர்கல்வி படிக்கிறதுக்கு வசதி இல்லாம இருக்கிறான், நல்ல மெரிட்ல வந்திருக்கிறான், இவன்லாம் படிச்சா சமுதாயத்துக்கு யூஸ் ஆகுவான் அப்படின்னு நினைத்தோமே, ஆனால் அவனுடைய கல்வி கட்டணத்திற்காக நாங்க உதவி செய்யறோம். மக்கள்கிட்ட வாங்கி அவங்களுடைய கல்வி கட்டணத்திற்கு இந்த வார உணர்வு பத்திரிகையில கூட நீங்கள் பார்க்கலாம். கல்வி உதவிக்காக வேண்டிய ஒரு தனியா ஒரு ட்ரஸ்ட் மாதிரி அமைச்சிருக்கிறோம். யார் யாரெல்லாம் அந்த மார்க் தகுதி உள்ளவங்களா இருக்கிறீங்களோ அவங்க கிளை மூலமா தொடர்பு கொண்டு என்ன செய்யலாம், அந்த கல்வி உதவியை நீங்க வாங்கிக்கலாம் என்கிற அளவுக்கு அது மாதிரி நாங்க பண்றோம். இது மாதிரி இலவச மருத்துவ முகாம்கள் செய்கிறோம். ஏழைகள் கிராமங்கள்ல போய் இலவசமாக மூக்கு கண்ணாடி வழங்குதல்,
இலவசமாக பொதுவான நோய்கள் இலவசமா சிக்கன் குனியா வந்துச்சு பாருங்க, இலவச சிக்கன் குனியா முகாம் எல்லா இடத்துலயும் போட்டோம். அப்படி எங்கெங்க எல்லாம் என்னென்ன பிரச்சனை வருகிறதோ அது மாதிரி பணிகள்லாம் செய்யறோம். வட்டி இல்லாமல் கடன் கொடுக்கிறோம். பல ஊர்கள்ல வட்டி இல்லாம பெரிய லட்சக்கணக்கில் கொடுக்க இயலாது. சும்மா ஒரு ஆஸ்பத்திரியில கொண்டாடி சேர்க்கறதுக்கு அவனு தள்ளு வண்டி வாங்குற காசு இல்லாம வட்டிக்கு போய் வாங்கி மூலிகை ஒண்ணுமில்ல அவன் நாசமா போயிடுறான். சம்பாரிச்சு வட்டிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு 5000 10,000 கொடுத்தா சொந்த தொழில் பண்ணிட்டு போயிடுவான். அந்த மாதிரியான வகைகளுக்கு நாங்க செய்கிறோம். அது மாதிரி எங்க மக்கள்கிட்ட ஜக்காத்தை நாங்கள் திரட்டி ஏழை மக்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி சும்மா 5000 10,000 அப்படி கொடுக்கறது இல்ல. அவங்களுக்கு தேவை பெட்டிக்கடை வச்சு பொழைச்சிக்கிறோம்னா அவனுக்கு பெட்டிக்கடை வச்சு கொடுப்போம். சும்மா 25 ரூபாய் 30 ரூபாய் பங்கு வச்சு கொடுத்துட மாட்டோம். தையல் மிஷின் வாங்கி கொடுத்தா ஒரு பொம்பளை வாழ்க்கையை ஓடிடும்னு சொன்னா அவளுக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுப்போம். இந்த மாதிரி தேவையானவைகளுக்கு அறப்பணிகள் சொல்லி பல கோடி ரூபாய்களுக்கு நாங்க அறப்பணிகள் செஞ்சிட்டு இருக்கிறோம். அது எங்க மார்க்கத்தினுடைய கடமை. கண்டிப்பா நாங்க செய்யணும். துவக்க காலத்துல நாங்க செய்யல. அதனால உங்களுக்கு அந்த அப்படி கருத்து பதிவாகி போச்சு. இந்த 15 வருஷ காலமாக எல்லாரையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு நாங்கள் அதிகமாக என்ன செய்யறோம், அந்த சமூக பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம்.